ஒரு சிறிய கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். அவன் பாடம் சொல்லி தந்தா மறந்துடுவான். ரொம்ப லோ மார்க்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் நொந்து போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த பள்ளி ஒரு கடிதம் அனுப்பிச்சு, உங்க பையன் நல்லா படிக்க முடியல. தயவு செய்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கடிதம் அவன் அம்மா கைக்கு வந்தது. அவங்க அத அவன் முன்னாடி படிச்சாங்க. ஆனா அந்த கடிதத்துல இருந்ததையே சொல்லல. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த பள்ளி ரொம்ப சின்னது. உன் மாதிரி புத்திசாலி குழந்தைய கற்பிக்க முடியாது. நாம பெரிய பள்ளி தேடணும். அந்த வார்த்தை அவன் மனசுல ஒளியா மாறிச்சு. அந்த நாளிலிருந்து அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். நான் எல்லாருக்கும் என்னால் முடியும் என்பதை காட்டணும். நீங்களும் நினைவுல வச்சுக்கோங்க நண்பர்களே. சில நேரம் ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையையே மாற்றும். அது நெகட்டிவா இருந்தா நம்மளை உடைக்கும். பாசிட்டிவா இருந்தா நம்மளை உருவாக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவ் வார்த்தைகள், ரியல் ஸ்டோரீஸ், உங்க மனச தூண்டும் கதைகள் மிஸ் ஆகக்கூடாது நண்பர்களே. அதுக்காக கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன். உங்க ஒவ்வொரு கிளிக்கும் ஒரு மோட்டிவேஷனாக மாறும். ஆண்டுகள் ஓடின அவன் பெரியவனானான். ஒரு நாள் பழைய பெட்டியிலிருந்து அந்த கடிதத்தை திறந்து படிச்சான். அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? உங்கள் மகன் மிகவும் பலவீனமானவர். அவரை பள்ளியிலிருந்து நீக்குகிறோம். அவன் அங்கேயே அமர்ந்து அழுதான். அம்மா சொன்ன அந்த பொய் வார்த்தை தான் அவனோட வாழ்க்கையையே மாற்றி அமைச்சது. அந்த பையன் வேற யாரும் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல்பை கண்டுபிடித்த மனிதன். ஒரு பொய் வார்த்தை ஒரு குழந்தையின் வாழ்க்கையை காப்பாத்துச்சு. அந்த ஒளி இப்போ உலகத்தையே ஒளிர வைக்குது.